ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. டொமேட்டோ தோசா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தக்காளி தோசை செய்ய தேவையானதெல்லாம் பார்க்கலாங்க. ஒரு கப்பு புழுங்கல் அரிசி, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க. கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறி இருக்குங்க. இப்போ இது அரைக்க போகிறேங்க. இன்னும் வேறு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த 4 தக்காளி போட்டு அரைக்க போகிறேன். அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் உப்பு, இந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்க போகிறேங்க. அப்புறம் கருவேப்பிலை. இந்த கடலைப்பருப்பு எதுக்கு ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோசை மாவு அரைச்சதுக்கப்புறம் அந்த மாவில் இதை நான் போட்டுருவேங்க. நம்ம தோசை ஊற்றும் போது இந்த பருப்பு அங்கங்கே வரும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குங்க. அரைச்சதுக்கப்புறம் போட்டால் போதுங்க, இப்போ போட வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசியை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த தக்காளி, மிளகாய்த்தூள், உப்பு, வெல்லம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கோர்ஸாக அரைச்சிட்டாலும் சரி, தண்ணி ஊற்றி லிக்விடாக அரைச்சிட்டாலும் சரி, கிரைண்டரில் அரிசி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை அரைஞ்சிட்ருக்கும்போது இதையும் நம்ம அரைச்சி போட்டுடலாங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. தக்காளி சேர்த்துக்கலாம், உப்பு, மிளகாய்த்தூள், வெல்லம், கருவேப்பிலை. இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் கிரைண்டரில் அரிசி கூட அப்படியே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எல்லாம் அரைச்சாச்சுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலைங்க. ஏன்னா தக்காளிலேயே தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியே போதுங்க. இப்போ இதை அப்படியே கிரைண்டரில் சேர்த்திக்கலாங்க. இப்போ அரிசியும் நம்ம அரைச்சி வச்ச விழுதும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட தக்காளி தோசை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆயிலில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தாளித்து வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாங்க. இது அரைச்ச உடனே ஊற்றலாங்க. இதை புளிக்க வைக்கணுன்னெல்லாம் அவசியமே இல்லைங்க. இப்போ தோசை ஊற்றுறது பார்க்கலாங்க. தோசை நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு ரவா தோசை மாதிரி ஊற்றணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்குங்க. திக்காக ஊற்றிடக்கூடாதுங்க. எந்த அளவுக்கு தண்ணி, அதாவது ரவா தோசைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்டரில் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாங்க. சீக்கிரம் நல்லா சூப்பராக வெந்துடுங்க. சாஃப்டாகவும் எடுக்கலாம், ரோஸ்ட்டாகவும் எடுக்கலாங்க. வேகட்டுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. நம்ம தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது 1 சைடாக எடுத்தாவே போதுங்க. உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தோசையை திருப்பி போட்டு கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ 1 சைடாக தான் எடுக்க போகிறேன். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம எம்மியான டொமேட்டோ தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாஃப்டாக எடுத்து காமிச்சிருக்கேன், இது ரோஸ்ட்டாக எடுத்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி எடுத்துக்கலாங்க. இதுக்கு பூண்டு சட்னி நல்லா இருக்குங்க. அப்புறம் இந்த ஆனியன் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. தயிர் ஒரு கப்பில் வச்சுட்டு தோசை இப்படி பிச்சுட்டு தயிர் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கீ வச்சு ஒவ்வொரு பீஸுக்கும் கீ தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இது வைஷ்யா ஸ்பெஷலுங்க. அவங்க இது புழுசு தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பண்ணுறதுக்கும் இப்போ நான் பண்ணதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க 1 கப்பு பச்சரிசியில் தான் மேக்ஸிமம் அவங்க பண்ணுவாங்க. இப்போ நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்புறம் அங்கங்கே என்னடா கருப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்தாமல் கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திருக்கேங்க. அப்புறம் வைஷ்யாஸ் 1 கப்பு பச்சரிசிக்கு தக்காளி போட மாட்டாங்க, அவங்க புளி தான் போடுவாங்க. 1 கப்பு அரிசிக்கு அவங்க சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்ப்பாங்க. இப்போ நான் புளியே சேர்க்கலை, தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நான் இப்போ நான் எடுத்துருக்கிறது 2 கப் அரிசிக்கான அளவு தாங்க காமிச்சேன்.
நீங்கள் செய்கிறதா இருந்தால் 1 கப்புக்கு தானே ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கணும். 1 கப் அரிசிக்கு, அது பச்சரிசியில் செஞ்சாலும் பரவாயில்ல, புழுங்கல் அரிசியில் செஞ்சாலும் பரவாயில்லைங்க. 1 கப் அரிசிக்கு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நீங்கள் புளி சேர்க்கிறதா இருந்தால் 1 தக்காளி, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் மற்றபடி கடலைப்பருப்பெல்லாம் இதே மாதிரி ஊற வச்சு செஞ்சுக்கோங்க. 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் மிளகாயை கூட அரிசி ஊற வைக்கும்போது சேர்த்து ஊற வச்சு அரைச்சிக்கலாங்க. இந்த தோசையை புளிக்க வைக்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னா நம்ம தக்காளி, புளி இதெல்லாம் சேர்க்கறதுனால இதை நம்ம அரைச்ச உடனே ஊற்றலாங்க. சூப்பராக வருங்க. அப்புறம் இனிப்பு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி விட்டுறலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருங்க. எம்மியான தக்காளி தோசை ரெடிங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.